ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவின் மீது மின்னணு முறையில் வாக்கெடுப்பு நடைபெற்றது. புதிய நாடாளுமன்றத்தில் முதலாக நடைபெற்ற மின்னணு வாக்கெடுப்பு இதுவாகும். ஆதரவாக 269 எம்பிக்களும் எதிராக 198 எம்பிக்களும் வாக்களித்தனர். இந்தியாவின் 85 கிராண்ட மாஸ்டரில் 39 பேர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள். இன்னும் பல திறமையான செஸ் வீரர்களை உருவாக்க தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாடு ஆணையத்தின் மூலம் செஸ் விளையாட்டுக்கான சிறப்பு அகாடமி உருவாக்கப்பட உள்ளதாக தமிழக முதல்வர் அறிவித்துள்ளார். நாட்டின் 69வது ரயில்வே வார விழாவை முன்னிட்டு ரயில்வே துறையில் சிறந்து விளங்கும் பணியாளர்களை பாராட்டும் வகையில் அதி விசிஷ்ட் ரயில் சேவா புரஸ்கார் எனும் விருது வழங்கப்படுகின்றது. இதில் தெற்கு ரயில்வேயில் 8 ரயில்வே பணியாளர்கள் தேர்வாகியுள்ளனர். நாட்டின் 69வது ரயில்வே வார விழாவை முன்னிட்டு ரயில்வே துறையில் சிறந்து விளங்கும் பணியாளர்களை பாராட்டும் வகையில் அதி விசிஷ்ட் ரயில் சேவா புரஸ்கார் எனும் விருது வழங்கப்படுகின்றது. இதில் தெற்கு ரயில்வேயில் 8 ரயில்வே பணியாளர்கள் தேர்வாகியுள்ளனர். வந்தே பாரத் ரயிலை தயாரித்ததற்காக ICF ரயில்வே பெட்டி தொழிற்சாலைக்கு தேசிய எரிசக்தி பாதுகாப்பு விருது வழங்கப்பட்டுள்ளது. தேசிய தேர்வு முகமையால் நடத்தப்படும் NTA போட்டித் தேர்வுகளை சீரமைக்க இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவன முன்னாள் தலைவர் K. ராதாகிருஷ்ணன் தலைமையில் 7 உறுப்பினர்களைக் கொண்ட குழுவை மத்திய அரசு அமைத்தது. இக்குழு அதன் பரிந்துரைகளை மத்திய அரசிடம் சமர்ப்பித்தது. இந்தியாவில் 2025 நவம்பரில் உலக குத்துச்சண்டை இறுதிப் போட்டி மற்றும் உலக குத்துச்சண்டை சம்மேளன மாநாடு நடைபெறவுள்ளது. மேலும் இதுபோன்ற வேலைவாய்ப்பு செய்திகளுக்கு எங்களின் இன்ஸ்டாகிராம் பக்கத்தை பின்தொடரவும். நன்றி.